எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இவ்வளோ ஜாலியாக வர எக்ஸாம் எல்லாம் படிச்சிட்டியா? எக்ஸாமா? படிச்சனே. படிச்சிட்டியா? ஏண்டா ஒவ்வொரு புக்கும் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை எப்படா படிச்ச? டேய், தமிழ்நாட்டில் தானே பிறந்த? ஆமாம். தமிழன்டா? ஆமாம். தமிழ் துறை தானே? இதில் என்னடா சந்தேகம்? அதுக்கு இல்லைடா, ஒரு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழனாக இருந்து தமிழ்துறை எடுத்துட்டு தமிழ் வரலன்னு சொல்கிறியே, இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. வேறு எந்த சப்ஜெக்டும் கிடைக்கல, என்ன பண்ணுறது? இதில் உட்காந்து படிக்கலாம்னு நினச்சா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரைட்ரா, வேறு சப்ஜெக்ட் கிடைக்கல, நீ தமிழ்துறை எடுத்துகிட்ட சரிதான். இதுக்கப்புறம் ஆனால் எதையும் மாற்ற முடியும். தமிழ் இஷ்டப்பட்டு படி, கஷ்டப்பட்டு படிக்காத. தமிழை நீ இஷ்டப்பட்டு படித்தா உங்களுக்கு வெற்றி தான். ஓகே. என்ன மச்சான், எக்ஸாம் படிச்சியாடா? நான் படிச்சிட்டேன்டா. நீங்கள் தான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ண போகிறீங்களோ? ஏய், என்ன இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னா கேவலமா உனக்கு? நீங்கள் வேறு எக்ஸாமில் மட்டும் தாண்டி பாஸ் ஆவீங்க. நாங்கள் தான் எங்களுக்கு வேலை கிடச்சி நாங்கள் தான் லைஃப்பில் செட்டில் ஆகும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கேவலமா உனக்கு? போடா. என்னடா சோகமா வர? ஒன்றும் இல்லை மச்சான், இங்கிலீஷ் பையன் நம்ம கலாச்சிட்டான்டா. இங்கே பாரு மச்சான், எவனையும் ஒருத்தன் கலாச்சிட்டுக்கிறான். போதும் நீ மூடு. என்னடா சொன்னாவன்? இல்லை மச்சான், தமிழ் படித்தா வேலை கிடைக்காதாண்டா. ஏய், யாரா நீங்கள்? இவனவோ தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இது பெருசுக்குதுன்றான். நீனவோ எவனோ தமிழ் டிபார்ட்மெண்ட் வச்சா வேலை கிடைக்காதுன்னு சொன்ன. யாராவன்? அவனை காட்டுறாங்க மச்சான். நீங்கள் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவனை. வாடா. யாரா? இவன் தான். இங்கே வாடா. ஒன்று சரி. என்ன இவனை பார்த்து என்னடா சொன்னேன்? ஆமாம் சொன்னேன். இப்போ என்னதுக்கு? நான் சொன்னேன்னு கேட்டேன். தமிழ் படித்தவனுக்கு வேலை கிடைக்கான்னு சொன்னேன். இப்போ என்னதுக்கு? தமிழ் படிச்சனுக்கு வேலை கிடைக்காதுன்னு எவன்டா சொன்னாடே? பள்ளி ஆசிரியர்லேருந்து கல்லூரி பேராசிரியர்லேருந்து திரைப்பட பாடல் எழுதுலேருந்து கவிதை எழுதுருவோம், புக்கு அச்சிட்டு வெளியே அந்த புத்தகத்தை திருத்துறவன். நீங்கள் எல்லாமே தமிழ் படித்தவன் தான்டா. தமிழ் படிச்சனுக்கு வேலை கிடைக்காதுன்னு எப்படா சொல்கிறான்? டேய், தமிழன்டா. இவ்வளோ சொல்றியே, அப்படி தமிழ் என்ன தானே இருக்கு? தமிழில் என்ன இருக்கா? டேய் வாடா. உலகில் உள்ள அனைத்து செயலுக்கும் தமிழில் பெயரும் உண்டு, பொருளும் உண்டு. உதாரணமாக எண்களை எடுத்துக்கொள்வோம். ஆங்கிலத்தில் எண்களில் லட்சத்திற்கு மேல் போனால் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், இறுதியாக குவன்ஜில்லியன் என இவ்வளவு தான் இருக்கின்றன. ஆனால் தமிழில் எண் ஒழிப்பு முறையில் ஒன்றிலிருந்து பிரம்மகற்பம் எனும் 3,00,00,000 வரை ஒவ்வொன்றிற்கும் தனி பெயர்களை வைத்திருக்கிறான் தமிழன். அதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன், கேளுங்கள். இது 1, இது 10, இது 100, இது 1000, இது 10,000, இது லட்சம், இது 10 லட்சம், இது கோடி. இதுவரைதான் உங்களுக்கு தெரியும். இனி வருகின்ற அடுத்தடுத்த ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறான் தமிழன். இது அற்புதம், இது நிகற்புதம், இது கும்பம், இது கணம், இது கற்பம், இது நிகற்பம், இது பதுமம், இது சங்கம், இது வெள்ளம், இது அந்நியம், இது அர்த்தம், இது பரார்த்தம், இது பூரியம், இது கோடி கோடி முக்கோடி எனப்படும் பிரம்மகற்பம். இவ்வாறு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரை வைத்தவன் தமிழன். இது மட்டுமல்ல, ஒன்றிற்கு கீழ் உள்ள இறங்குமுக எண்ணுக்கும் பெயர் வைத்திருக்கிறான் தமிழன். கேட்டால் ஆச்சரியத்தில் உறைந்து போய்விடுவீர்கள். இது 1, இது 3/4, இது அரைக்கால், இது கால். இதுவரை அனைவருக்கும் தெரியும். இனி கேளுங்கள். இது 4மா, இது 3 வீசம், இது 3மா, இது அரைக்கால், இது இருமா, இது மாகாணி, இது 1மா, இது 3/4 வீசம், இது முக்காணி, இது அரை வீசம், இது அரைமா, இது கால் வீசம், இது காணி, இது அரைக்காணி முந்திரி, இது அரைக்காணி, இது முந்திரி, இது கீழ் முந்திரி, இது இம்மி, இது மும்மி, இது இன்று நானோ எனப்படும் அணு. அணுவுக்கும் கீழே அளந்துள்ளான் தமிழன். இது குணம், இது பந்தம், இது பாகம், இது விந்தம், இது நாகவிந்தம், இது சிந்தை, இது கதிர்முனை, இது குரல் வளைப்படி, இது வெள்ளம், இது நுண்மணல், இது தேர்த்துகள். இன்னும் இது போல எத்தனையோ செயல்களுக்கு பல பெயர்களை வைத்து அதை புழக்கத்தில் வைத்திருந்தான் அஞ்சனம் தமிழன். வரலாறுகள் செறிந்த, இலக்கியங்கள் நிறைந்த, தனித்தன்மை பொருந்திய, படிக்க பழக இனிமையான மொழி, செம்மொழிகளின் மூத்த மொழி. அது நம் தாய்மொழி தமிழ் மொழி என்பதில் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து பெருமைப்பட 1000 விஷயங்கள் இங்கு உண்டு. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவல்ல என்பதை நாம் உணர வேண்டும்.
ஆங்கிலம் நன்கு தெரிந்தும் கூட காந்தியடிகள் தனது சுயசரிதையை தாய்மொழியான குஜராத்தியில் தான் எழுதினார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் நூலான தொல்காப்பியம் இன்றும் நம்மிடம் உள்ளது. அதற்கு முன்னும் பல இலக்கண நூல்கள் இருந்துள்ளன என்பதை தொல்காப்பியமே கூறுகிறது. ஒருவருக்கு தெரியும் மொழியில் பேசும்போது அந்த செய்தி அவரின் மூளைக்கு செல்கிறது. அதுவே அவரின் தாய்மொழியில் பேசும்போது அந்த செய்தி அவரின் இதயத்திற்கு செல்கிறது என்று தாய்மொழியின் அவசியத்தை சொல்கிறார் நெல்சன் மண்டேலா. உலகின் மூத்த மொழி நம் தமிழ் மொழி என்று நாம் வெறும் பெருமைக்காக மட்டும் சொல்லவில்லை, அதை பல சான்றுகளோடும் பல ஆவணங்களோடும் ஆணித்தரமாக சொல்கிறோம். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நாம் தமிழ் மொழி என்று இனி இருமாப்புடன் சொல்வோம். நீங்கள் தமிழ் மொழியை உயிரென நேசித்தால் இந்த வீடியோவை பகிருங்கள். தமிழின் பெருமையை உலகெங்கும் பரவ விடுங்கள். பார்த்தல்ல தமிழோட சிறப்பை, இப்போ தெரியுதா? பார்த்தேன். இதுக்கு மேலேயும் ஒன்று பார்ப்போம். நீ எப்படி வேலை வாங்கன்னு பார்க்க. தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில். மச்சான் எனக்கு வேலை கிடைச்சிச்சுடா. சூப்பர்டா, நைட்டு ட்ரீட்டு தான் இப்போ போடு. நில்லு, எங்கடி வர? நவோ தமிழ் படிச்சுன்னு வேலை கிடைக்காதுன்னு சொன்ன தமிழண்டா, வேலை கிடைச்சதில்ல. இப்போ கூட சொல்கிறேன். இப்போ கிளாஸில் இருக்கீங்க, வாத்தியாட்ட போய் கேட்குறீங்க, ரெஸ்ட் ரூம் தானே கேட்குறீங்க, கழிப்பறன்னு கேட்கறதுக்கு அசிங்கப்படுறீங்களா இல்லையா? இங்கிலீஷ் தாண்டா கெத்து. டேய், அதுக்கெல்லாம் அசிங்கப்பட மாட்டோம். தமிழன் கழிப்பறைக்கு போனா கழிப்பறன் தாண்டா கேட்டு போவோம். உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன்டா. டேய் நண்பா, இங்கே கைப்பற எங்கே இருக்கு? பார்த்தல, உண்மையான தமிழன்டா. வரட்டா? வணக்கம். தேடிச் சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையென பின் மாயும்